11 மணி. முழு வீடும் அமைதியா இருக்கு. ஆனா ஒரு வாசனை யாரும் இல்லாத இடத்திலிருந்து பரவ ஆரம்பிக்கிறது. அது என்ன வாசனை தெரியுமா? எல்லோருக்கும் பிடித்த மல்லிகைப்பூவின் மனம். நம்ம வாழ்க்கையில எல்லா நாளும் மல்லிகைப்பூ இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு நாள் கிடைச்சிட்டாலும் அதோட மனம் நம்மளால மறக்கவே முடியாது. அது நம்ம மனசுல ஏதோ சம்திங் பண்ணும்ல. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? மல்லிகையின் மனம் அதிகமாக வர்றது எப்பன்னா பகலை விட இரவில் தான். நம்ம வீட்டில் வச்சுட்டு 4 வீடு தள்ளி போனால் கூட மணக்கும். ஏன் மல்லிகையோட மனம் பகலில் இல்லை, இரவில் மட்டும்? அப்படி என்ன நடக்குது? எதனால இரவில் மல்லிகை மணக்குது? ஜாஸ்மின் இந்த தாவரம் தான் தன்னோட வாசனையை அதிகப்படுத்தி காமிக்கும். மனித மனத்தை மயங்க செய்யும் வல்லமை இந்த ஜாஸ்மினுக்கு இருக்கு. இது பகலில் தான் அமைதியாக இருக்கும், இரவில் உயிர் விட்டு மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். மனித மனம் இரவு நேரத்தில் தான் சென்சிட்டிவாக இருக்கும். நம்ம மனம் இரவில் தான் உண்மையை மெதுவாக உணர ஆரம்பிக்கும். அதனால தான் மல்லிகை நமக்காக டெய்லி இரவு பேசுது. கமகமக்கும் மனத்தோட மல்லிகைப்பூவின் மீது ஆசை கொண்ட ஒரு குட்டி கதை பார்த்துருவோமா? ஒரு கிராமம், ஒரு வீடு, அதில் ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு மல்லிகைப்பூனா ரொம்ப அதிகமாக பிடிக்கும். மாலையில் மல்லிகைப்பூ வைக்காம அந்த பெண் தூங்க மாட்டா. அந்த இரவு முழுக்க வீடு முழுக்க மல்லிகையின் மனம் கமகமக்கும், மனம் ரசிக்கும். இப்போ போய் தன்னோட பழைய இரும்பு பெட்டியை வீட்டில் திறந்து பார்க்குறா. அந்த பெட்டிக்குள்ள ஒரு பழைய மல்லிகை மாலை இருக்கு. அந்த மல்லிகை மாலை என்ன தெரியுமா? அந்த பொண்ணோட அம்மா இறந்தப்ப அவங்க அம்மாவுக்கு போட்ட ஒரு மாலை. இதுவா அவங்க அம்மா சொன்னதெல்லாம் அந்த பொண்ணுக்கு ஞாபகம் வருது. மல்லிகை மனம் உன்னை எப்பயுமே காக்கும் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. ஆனா அதுக்கான ரீசனை தேடி அம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு. அந்த நேரத்துல மல்லிகைப்பூ மனம் மட்டும் கிடையாது, அது அவங்க அம்மாவோட நினைவு. மல்லிகைப்பூ என்பது மென்மை, பெண்மைக்கான மேன்மை. இந்த மல்லிகையோட மனம் நம்ம மூளையில ட்ரிகர் பண்ணுது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதனாலதான் அந்த மல்லிகைப்பூவோட மனம் இந்த பொண்ணுக்கு அம்மாவோட நினைவு, அம்மாவின் திருமணம், அம்மாவோட மறைவு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துது. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே உங்கள் வீட்டிலேருந்து எங்கேயாவது மல்லிகை வாசனை வந்தால் அது வெறும் மல்லிகையின் மனம் மட்டும் இல்லை, உங்களுடைய மனதை சாந்தப்படுத்துகிற ஒரு மனம். இன்று இரவு உங்கள் வீட்டில் ஏதாவது மல்லிகையோட மனம் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். குட்டி ஸ்டோரியோட இன்னொரு அனுபவமும் இந்த மல்லிகைப்பூவில் நிறைய இருக்குது. நான் பள்ளி பருவத்தில், அதாவது 5ஆம் வகுப்பு படித்த காலகட்டத்தில் எங்கள் வீட்டில் ஒரே ஒரு மல்லிகைப்பூ செடி வளர்த்துக்கிட்டு இருந்தோம். அது அளவில்லாமல் பூத்துக்குள்ளுங்க. ஒரு பூக்கூடையில் வச்சு விற்கிற அளவுக்கு பூ இருக்கும். ஆனால் அந்த பூ எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அந்த செடி அதுக்கு மேலே எனக்கு ரொம்ப உயிராக பிடிக்கும். சனி ஞாயிறு லீவுலலாம் அந்த செடியோடு தான் மொத்த பொழுதுபோக்கும். சுத்தம் பண்ணுறது, தூர் வாடுறது, அதுவும் அந்த வாய்க்காக்கரையோரம் அந்த மல்லிகை செடியோட பொழுது போகிறதே தெரியாது. கூட கூடையாக பூக்கும். ஆனால் ஒரே ஒரு செடி தான். 4ஆம் வகுப்பு படிக்கிற காலகட்டத்திலலாம் 2 நபருக்கு பெல் அடிச்சிருவாங்க லஞ்ச் டைம். வெளியிலேருந்து வீடு கொஞ்சம் தொலைவு தான், இருந்தாலும் பரவாயில்ல. அங்கேருந்து வேக வேகமாக ஓடி வந்து இந்த மல்லிகையை பாதி பொறிச்சு வச்சுருவோம். ஏன்னா சாயங்காலம் பொறிக்க நேரம் இருக்காது. சாயங்காலம் வந்து பொறிச்சாலும் கூட முழுமையாக பூவை பொறிச்சு முடிக்க முடியாது. சாப்பிடாமல் போனாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் பூ பொறிச்சு வச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு தான் மனசு சொல்லும். கூட எடுக்காது. ஆனால் மல்லிகைப்பூனா அவ்வளோ பிடிக்கும். அழகா அந்த பூவை தொடுத்து காலையில் பள்ளிக்கூடம் போகும்போது கிட்டச்சடை போட்டு 2 பக்கம் 6 நாட்டை ஃபுல்லாக மல்லிகைப்பூ தலை நிறையா வச்சு விடுவாங்க எங்கள் அம்மா. அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். இப்படியே தான் ரொட்டீனாகவும் தொடரும். பெண்களுக்கு மட்டும் இல்லை, மல்லிகை என்பது கடவுளுக்கும் கூட மிக பிடிக்கும். வாசமுள்ள மலர்களை கடவுளுக்கு சூட்டினால் அது மிகவும் மிகுந்த நன்மையை தரும் என்று கூட சொல்லுவாங்க. விலை தான் ஏறி போச்சு, ஆனால் என்ன செய்யறது? மனசுக்கு பிடிச்ச மல்லிகை பூவை
நம்ம மனதை மேய்க்கும் மல்லிகைப்பூவை அவ்வளோ சீக்கிரம் விட்டுட மாட்டோம். அந்த காலத்தில் அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு பெரிய சொத்து பத்து சேர்த்து வைக்கலைனாலும் பெரிய வசதி வாய்ப்பே அப்போ இல்லாத காலகட்டத்துலேயும் கூட பூக்கள் எல்லாம் இங்கே கிடைக்காது. கிராம பகுதியில் வெளியில தான் போகணும். ஒருவேளை என்னைக்காவது ஒரு நாள் அதிசயமாக நகர்ப்புறம் போயிட்டு வர்றப்ப அந்த மல்லிகைப்பூவை தன்னோட மகள்களுக்காக அப்பா வாங்கிட்டு வருவார். வாழை இலையில் சுருட்டி வாழை நாரில் கட்டி கொண்டு வந்து அந்த மகள்கிட்ட கொடுக்கும்போது அந்த மகளுக்கு இருக்குமே உலக அதிசயத்தை எல்லாம் தான் கையில் கொடுத்த சந்தோஷம் அந்த மல்லிகைப்பூவுக்கும் ஒரே ஒரு ரோஜா மலருக்கும் இருக்கும். இப்படி ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் அனுபவம் இருக்கா? மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ தான் முறையாக நீங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாக சப்ஸ்கிரைப் கொடுத்து தேநீர் கதைகள் தோழி தமிழ் சோசியல் ஹப்புக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். மல்லிகையின் மனம் இத்தோடு முடியவில்லை, இன்னும் கூட இருக்குது. அதிசயமாக ரகசியமாக என்னென்ன உடல் ஆரோக்கியத்துக்கு எதனால் இந்த மல்லிகைப்பூக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் இன்னும் வீடியோ இருக்குது. அதனால் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் உங்களுக்கு என்ன தலைப்பில் வீடியோ வேணுமோ எல்லா தலைப்புலேயும் வீடியோ இருக்குது. மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டாக தேநீர் கதைகள் தோழிக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் இன்னும் என்ன வித்தியாசமாக வீடியோ பண்ணலாம் அப்படின்னு எங்களை ட்ரை பண்ண வைக்குது. எனிவே நீங்கள் தான் எங்களை வழி நடத்துகிற மிகச்சிறந்த ஆசான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேநீர் கதைகள் தோழி வளரணும்ல அப்படின்ற ஒரு விருப்பம் உங்களுக்குள்ளேயும் வேரூன்றி இருக்குல்ல அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. மேலும் ஒரு சிறந்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி தேநீர் கதைகள் தோழி. எப்போதும் மல்லிகையின் மனம் போல நம் மனம் மென்மையாகவும் இருக்கட்டும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.